மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். நீங்களோ நானோ யாருமே நம்ம குழந்தைங்களை இன்னைக்கு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கல மாட்டேன்னா ஏன் காரணம்? அது என்ன நிலைமையில இருக்கு? அங்க இருக்கிற ஆசிரியர்களும் நாங்கள்லாமும் திராவிடர்களாக என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஈவே ராமசாமியார் தான். ஸோ எனவே அவரை போற்றிக்கிட்டு தமிழ்நாட்டில் நல்லது நடந்தால் அவரு, கெட்டது நடந்தால் மத்திய அரசுன்னு சொல்கிறதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக கேஸ்லேயே ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா போதை பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னு. 2 நாள் முன்னாடி பார்த்தா சினிமாக்கள் பார்க்குறப்ப சினிமாவில் நம்ம ரஞ்சித் ஐயா என்ன சொன்னார்? லவ் பண்ணால் போதாது, ஃபஸ்ட்டு மேட்ரை முடிக்கணும்னு சொல்லித்தராங்க. வீரமணி ஐயா பிபிசியில் ஒரு பேட்டி சொல்லியிருப்பார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? ஸோ எவ்வளோ பார்த்தாலும் அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கம், நல்ல பழக்கம் இல்லாதது திராவிடத்தில் வந்திருக்கு. இப்போ திருமண பந்தத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது, எவன் வேணால் எவ்வளோட படுக்கிறது தான் சரி அப்படின்னு கம்யூனிசமும் திராவிடமும் போதிக்க பார்க்கின்றன. இன்னொன்று பார்த்தா 3 மாணவ ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு மாணவியை கற்பமாக்கிட்டாங்க. அது கூட என்ன, 1 மாசமா அந்த பொண்ணு வரலன்னு ஹெச்எம் போய் கேட்டதுனால தான் வெளில வந்துச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. இப்போ யாரை காப்பாற்றுறாங்க? இப்போ அதில் ஆக்ஷன் எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இதெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அதில் 50-60 பெண் குழந்தைகள் 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. சகாய மேரிங்கிறது ஹெச்எம், அவங்க மகன் சாம்சன். அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான்? இவருடைய சொந்த ஊரில். அவன் அந்த 50 குழந்தைங்களுக்கு 6 மாதமாக பாலியல் கொடுமை கொடுத்தான்னாங்க. அந்த வழக்கு வந்து இப்போ 4 மாதம் ஆயிடுச்சா? இந்த டிபார்ட்மெண்ட்டில் வர்ற கேஸ் எல்லாத்தையுமே செஞ்ச ஸ்கூல் எந்த ஸ்கூலு, எந்த மதம், எந்த ஜாதி. ஸோ எதுவுமே வேற மதம், அந்நிய மதம், அந்நிய ஜாதின்னா பேசாமல் தொடாத. அதே பத்மா சேஷாத்ரினா உடனே நம்ம கனிமொழி அம்மியிலேருந்து எல்லாரும் ட்வீட் போடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த 2006-11 காலகட்டத்தில் தான் மிக அதிகமாக ஹிந்தி போதிக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்கள் வந்தது. அதில் கிட்டத்தட்ட 400 பள்ளிகள் திமுக காரருக்கு சொந்தமானது. இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே படிக்கிறவங்க எல்லாம் நீட்டு பாஸ் பண்ணுறாங்க, ஐஐடிஜியில் சேர்றாங்க. ஏன் இங்கே இருக்கிறவங்களால முடியல? சீமானாக இருக்கட்டும், ஜோசப் விஜயா, இவங்கெல்லாம் திமுகவுடைய பி டீம் சி டீமாகத்தான் செயல்படுறாங்க. சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய பாலியல் தொந்தரவு, நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில் இப்போ மணப்பாறையில் கூட அந்த பள்ளியெல்லாம் கூட அடித்து உடைச்சாங்க. பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுதுன்னு அன்பில் மகேஷை பற்றி எல்லாம் கேள்வியெல்லாம் கூட எழுப்பினாங்க. அதே சம்பவம் கடலூர்லையும் கூட பள்ளிக்கு எதிராக நிறையா குற்றங்கள்லாம் அந்த செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அங்கே எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடக்கலை. ஸோ இங்கேயே ஏதோ ஒரு பிரிவினவாதம் இருக்குன்னு ஒரு கருத்து வருது இல்லை? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ஆக்சுவலாக இந்த ஆட்சி வந்த பிறகு போதை மருந்து ஒரு பக்கம் அதிகமாக போகுது. நமக்கு என்ன இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் படிக்கிறவங்கள தவிர யாருக்கும் மெத்து சூடோஃபெட்ரின்னா தெரியாது. இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக வார்த்தையாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக கேஸ்லேயே ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா போதை பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னு. 2 நாள் முன்னாடி பார்த்தா ட்ரெயினில் ஒருத்தனை வந்து கர்ப்பிணி பெண் மேலே இது பண்ணி தள்ளி விட்டான். இது அவனுக்கு இது 3வது கேஸுன்றாங்க. ஏற்கனவே 2 பேரை பண்ணிடு. இதெல்லாம் ஒருத்தன் கொஞ்சம் அறிவுள்ளவன் செய்கிற செயல் இல்லை. உள்ளுக்குள்ளே ஏதோ சரக்கு போயிருந்தா தான் திராவிட பானம் சாராயமோ அல்லது திராவிட மெத்தோ ஏதாவது போனாலே ஒழிய, கஞ்சாவோ போனாலே ஒழிய இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டோம். இன்றைக்கி எந்த ஸ்கூல் வாசலில் போனாலும் கஞ்சா கிடைக்கிது. டாஸ்மாக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி 12லேருந்து 2 மணி வரைக்கும் இருந்தது, இப்போ 5 மணி வரைக்கும் ஆக்கிட்டாங்க. ஆனால் 24 மணி நேரமும் கிடைக்குது. இது மாணவர்கள் சாப்பிட்றாங்க, மாணவிகள் சாப்பிட்றாங்கன்னு வீடியோக்கள் வருது. ஸோ இந்த பழக்கம். இன்னொன்று, சினிமாக்கள் பார்க்குறப்ப சினிமாவில் நம்ம ரஞ்சித் ஐயா என்ன சொன்னார்? லவ் பண்ணால் போதாது, ஃபஸ்ட்டு மேட்ரை முடிக்கணும்னு சொல்லித்தராங்க. ஸோ இது போன்ற தவறான விஷயங்கள் நீதி போதனையை ஸ்கூலில் சொல்லித்தரணும். நீ நல்லவனாக இருக்கணும், தப்பு பண்ணால் இன்னும் மோசமாக பிறப்ப, அடுத்த பிறகு மோசமாக. இதை ஒருத்தர் இன்டைரக்டாக சொன்னார் மகாவிஷ்ணுன்னு. உடனே அவருக்கு பேரில் ஒரு படையே போட்டு கைது பண்ண பார்க்குறீங்க. அவர் என்ன சொன்னாரோ அதே கிட்டத்தட்ட அதே நாளோ அடுத்த நாளோ காந்தின்னு ஒரு கலாச்சாரத்துக்காக குண்டர் சட்டத்தில் போன அமைச்சர் வந்து இப்போ சொல்கிறாரு, ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் யாரெல்லாம் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணீங்களோ அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், பாவம் பண்ணவங்களுக்கு ஆண் குழந்தை. இப்போ அதே புண்ணிய பாவத்தை தான் மகாவிஷ்ணு சொன்னார். அது ஒன்றும் பெரிய தவறான கருத்து கிடையாது. ஏன்னா திருக்குறளில் ஒருவன் மிகவும் வியாதிகளோடு இருக்கிறான் என்றால் அவன் போன பிறவிகளில் பல உயிர்களை எடுத்தவன் என்று ஆகும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு இருக்கு கொல்லாமை அதிகாரத்தில்.
இப்போ ஒரு பிறப்பில் நடக்கிறது 7 பிறப்பு. இப்போ இந்த மாதிரி நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இருந்தால் பரவாயில்ல. ஆசிரியர்கள் எல்லாமே உங்களுக்கு கழக கண்மணிகளாக உள்ள போடுறதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு விதங்களில் உள்ள நுழைக்கிறப்ப அவர்களே இப்போ அங்கே என்ன நடக்குது. அதனால இங்கே ஆசிரியர்களும் சரியில்லை. இன்னொன்று ஈவேரா ஐயா என்ன சொன்னார்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வீரமணி ஐயா பிபிசியில் ஒரு பேட்டி சொல்லியிருப்பார், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? ஸோ எவ்வளோ பார்த்தாலும் அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கம் நல்ல பழக்கம் இல்லாதது திராவிடத்தில் வந்திருக்கு. இது உடனே ஈவேரா சொன்னார்னு இல்லை, இன்னொன்று அவர் சொன்ன ஒரு பர்டிகுலர் வாசிகத்தை சொல்லலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதை விட மோசமாக அவர் வேறு இடங்களில் சொல்லியிருக்கார். இன்னொன்று அந்த குழுவை சேர்ந்த லூலு குழுவிலெல்லாம் எவ்வளவு மோசமான பாலியல் விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது சேனல்களில் வந்திருக்கு. உங்கள் சேனலில் கூட பேட்டிகள் வந்து. ஸோ இப்போ திருமண பந்தத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது, எவன் வேணால் எவ்வளோட படுக்கிறது தான் சரி அப்படின்னு கம்யூனிசமும் திராவிடமும் போதிக்க பார்க்கின்றன. ஆனால் நம்ம இந்த மண் வள்ளுவர் மண், வள்ளலார் மண். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. மனைவிங்கிற வார்த்தையே இந்தியாவில் தர்மபத்தினின்னு பேர். நீ அறம் செய்யறதுக்காக சேர்த்துக்கிறவன் அர்த்தம். சரியா? ஆனால் பார்க்குறவளெல்லாம் கைது பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வருது. இப்போ நீங்கள் கேட்டதுலேயே இந்த ஸ்கூலில் அப்படி ஆச்சுன்னீங்க. இன்னொன்று கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பேரே கிறிஸ்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதோடைய விடுதி டிஎம் விடுதின்றாங்க. அதில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை செத்து போயிருக்கு. ஸோ மக்கள் போராட்டத்துக்கு போகிறாங்கன்னு 250 போலீஸ் வச்சு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அதே கள்ளக்குறிச்சி ஸ்கூலாக இருக்கட்டும், இன்னொரு ஸ்கூலாக இருக்கட்டும், போய் மக்கள் உடைக்கிறாங்கன்னு வருது. இன்னொன்று பார்த்தா 3 மாணவ ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு மாணவியை கற்பமாக்கிட்டாங்க. அது கூட என்ன, 1 மாசமா அந்த பொண்ணு வரலன்னு ஹெச்எம் போய் கேட்டதுனால தான் வெளில வந்துச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. இதுக்கு அடுத்தது பார்த்தா விக்கிரவாண்டியில் ஒரு ஸ்கூல், 3.5 வயசு குழந்தை லியா லட்சுமிங்கிறது எத்தனை மணிக்கு செத்துதுன்னு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க 2 மணிக்கு அப்புறம்ன்றாங்க. அதே ஸ்கூலை யார் நான் செப்டிக் டேங்க்லேருந்து எடுத்தேங்கிற அந்த டிரைவர் நான் 1:45க்கு எடுத்தேன்றான். 37 சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஆனால் 32 தான் கொடுத்துருக்காங்க. அவங்க காட்டின ஃபுட்டேஜில் கூட யாரோ குழந்தையோட கிட்ட போயிட்டு வராங்க, விழுந்ததை எடுக்கிற மாதிரி ஃபுட்டேஜ் வரல, தெளிவாக அங்கே கேமரா இருக்குது. ஆனால் அந்த 3 பேரையும் அந்த ஸ்கூல் கன்னியாஸ்திரிகள் நடத்துகிறாங்க. கரஸ்பாண்டாக இருக்கட்டும், ஹெட்மிஸ்ட்ரஸாக இருக்கவங்க கன்னியாஸ்திரி, அவங்களுக்கும் சரி அந்த டீச்சருக்கும் சரி 4வது நாளே பெயில் கிடச்சிச்சு. பெயிலை அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது தமிழக அரசு. சரி, இதுதான் பார்க்குறீங்கன்னா என்சிசி கேம்ப், போலி என்சிசி கேம்ப் ஆகஸ்ட் மாதம் 15 16ஆம் தேதி அந்த நியூஸ் வந்துச்சு. நாம் தமிழரை சேர்ந்த யாரோ ஒருத்தன் பேருன்னு வந்துச்சு. அவன் இதில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் போலி என்சிசி கேம்பில் 4 நாளைக்கு மாணவிகளை தங்க வச்சு 13 மாணவிகள் தங்க, அதில் யாரோ 4 பேருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான் அப்படின்னாங்க. 4 நாள் கழித்து அவன் செத்து போயிட்டான். கைது பண்ணதுக்கப்புறம் எலிபாஷனம் குடிச்சதுனால 4 நாள் கழித்து செத்து போனான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான். எலிபாஷனம் குடித்தா வாந்தி எடுத்தாலே போயிடும். ஆனால் போலீஸ் கஸ்டடியிலேருந்து 4 நாள் கழித்து செத்து போகிறான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்போ. அதுக்கு அடுத்தது இவன் செத்து போகிறதுக்கு முத நாள் அவனுடைய அப்பா குடிச்சிட்டு 2 வீலர்லேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான்றாங்க. அது நடந்தது அதிகாலையில். அந்த கேஸ் நடக்கிறப்ப ஹைகோர்ட்டில் என்ன வந்துச்சுன்னா, 2 மாணவிகளுக்கு முழுமையான தொந்தரவு கொடுத்துருக்கு, ஆளுக்கு 5 லட்சம் கொடுங்க நஷ்ட ஈடு, மீதமுள்ள 11 மாணவிகளுக்கு 1 லட்சம் கொடுங்கன்னு வருது. இது செப்டம்பர் மாதம். போலி என்சிசி கேம்ப் கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூரில் நடந்தது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒரு பாதிரியார் கைது, கிருஷ்ணகிரியை சேர்ந்த பாதிரியார் கைது, இவனுடைய அந்த என்ன இதுன்னு வருது. அப்புறம் 4 ஸ்கூலில் நடந்திருக்குன்னு வருது. அப்புறம் அந்த 5 லட்சம் கொடுன்னப்பயே 3 மாதத்தில் இந்த வழக்கம் முடிக்கணும்னு சொல்லி செப்டம்பரில் கொடுத்தாங்க. செப்டம்பர் முடிஞ்சு போச்சு. செப்டம்பர் எண்டு 23ஆம் தேதினே வச்சுக்கோங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி முடிஞ்சாச்சு. நம்ம பிப்ரவரி பாதிக்கு வந்தாச்சு. 5 மாதமாக தீர்ப்பு வரல. சரி எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் அடுத்த மாதம் வந்த தீர்ப்பில் இல்லை, சிபிசிஐடி இத்தனை குழுவை போட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் 1,70,00,000 கொடுத்துருக்கோன்றாங்க. அப்போ எத்தனை மாணவிகளுக்கு பாதிப்பு? ஏன்னா 2 பேருக்கு 5 லட்சம், மீதி 1 லட்சம்னா அப்போ 170 பேர் பாதிச்சிருக்காங்களா? இல்லை சீரியஸான பாதிப்பில் 5 லட்சம் நிறைய பேரா? இல்லை யாருக்கு கொடுத்தாங்க? அப்போ இவ்வளவு கொடுத்துட்டு யார் குற்றவாளி? ஏன் மற்ற ஸ்கூல் பேரெல்லாம் கூட வரல? ஏன்னா அந்த பர்கூர் அந்த இது அங்கே இருக்கிறதுல நாமக்கல்லுக்கு அடுத்ததாக இந்த நீட் கோச்சிங் மாதிரி ஸ்கூல்ஸ் உண்டு, சில கிறிஸ்டியன் கான்வென்ட்ஸும் உண்டு. ஏன்னா நான் கிருஷ்ணகிரியில் தான் படித்தேன், எனக்கு தெரியும். ஸோ இப்போ யாரை காப்பாற்றுறாங்க? இப்போ அதில் ஆக்ஷன் எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா?
இப்போ நம்ம விக்கிரவாண்டி அந்த சென்ட் மேரி ஸ்கூலில் அந்த குழந்தை விழுந்ததுன்னா 2021 இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு திருநெல்வேலியில் சாப்டர் மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஐ இப்போ சர்ச் நடத்துகிற ஸ்கூலில் இது இதில் கிரவுண்டில் இருக்கிற டாய்லெட் செவுரு விழுந்து 3 மாணவர்கள் செத்து போனாங்க, 4 பேர் சீரியஸ் உண்டுன்னாங்க. ஆனால் அந்த பில்டிங்கை ஸ்கூலில் இருக்கிற பில்டிங், நான் வந்து இது சார்ட்டர்ட் இன்ஜினியர் கிட்ட இருந்தேன், ஸோ இன்ஜினியராக. ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் எவ்ரி 3 இயர்ஸ் நல்லா இருக்குது, ஒன்றும் ஆகாதுன்னு சர்டிஃபிகேட் கரெக்டாக 3 மாதம் முன்னாடி தான் அந்த சர்ச் ஸ்கூலு வாங்கி கொடுத்துருக்கேன், நல்ல கண்டிஷனில் அந்த பில்டிங் இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கு யாருக்கும் தண்டனை வாங்கி தரல, ஏதோ அரசாங்கம் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு யாருங்க அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் யாருங்க? கல்வித்துறை அமைச்சர். இல்லை, அவர் திருச்சி சேர்ந்தவர். அன்பில்ங்கிறது அவருடைய சொந்த ஊர். அது என்னுடைய சொந்த ஊர் லால்குடி பக்கத்தில் இருக்கிறது அன்பில். அவர் ஏன் அங்கே இருக்காருன்னா, அவர் மன்னர் பரம்பரை. அதாவது திமுகங்கிறது பேர் சக்கரவர்த்திங்கிறது முதல் குடும்பம், அது தாவீது பரம்பரை. ஒரு ஊருக்கும் ஒரு தாவீது உண்டு. ஸோ இவர் வந்து லால்குடி பகுதியைச் சேர்ந்த பரம்பரை. இவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்கம் சொல்லி, அவருக்கு அப்புறம் அன்பில் பொய்யாமொழி, இப்போ மகேஷ். ஸோ இது பரம்பரை தான் வரும். இவர் இதோட நின்னோட இவர் யார்? உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். ஸோ இவருடைய முதல் வேலை அதுதான். சரியா? இப்போ இவருடைய சொந்த ஊரில் லால்குடியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டராக இருக்கிறான் ஒருத்தன். அவன் அம்மா திருச்சி சிட்டியில் இருக்கிற லுத்ரன் சபையுடைய பள்ளி, பிஷப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளினா 5வது வரைக்கும் பெண்கள் பள்ளி. அதுக்கு ஒரு ஹாஸ்டல். அதில் 50-60 பெண் குழந்தைகள் 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. சகாய மேரிங்கிறது ஹெச்எம், அவங்க மகன் சாம்சன். அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான்? இவருடைய சொந்த ஊரில். அவன் அந்த 50 குழந்தைங்களுக்கு 6 மாதமாக பாலியல் கொடுமை கொடுத்தான்னாங்க. அந்த வழக்கு வந்து இப்போ 4 மாதம் ஆயிடுச்சா? ஏன் இது வரைக்கும் தண்டனை வாங்கி தரல? அதில் என்ன, யாரை விசாரிக்கணும், எத்தனை பேரை விசாரிக்கணும்? ஒரு ஹாஸ்டலில் தான் நடந்திருக்கு, செஞ்சது யாருன்னு தெரியும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வர்ற கேஸ் எல்லாத்தையுமே செஞ்ச ஸ்கூல் எந்த ஸ்கூலு, எந்த மதம், எந்த ஜாதி. அது தூத்துக்குடியில் ஒரு ஸ்கூல் அதே மாதிரி வந்துச்சு. ஸோ எதுவுமே வேறு மதம், அந்நிய ஜாதின்னா பேசாமல் தொடாத. அதே பத்மா சேஷாத்ரினா உடனே நம்ம கனிமொழி அம்மியிலேருந்து எல்லாரும் ட்வீட்டு போடுவாங்க. சரியா? அதனால இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக வேலை செய்தா. இதுக்கு அடுத்தது பார்த்தா இவங்க எவ்வளோ தூரம் வேலை செய்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நம்ம மீஞ்சூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் பம்மதுகுளம்னு ஊர் பேர். இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். பம்மதுகுளம் பஞ்சாயத்து ஸ்கூலு. அதில் மொத்தம் 220 பேர் படிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்டில் 540 பேர் படிக்கிறதா போட்டு அத்தனை டீச்சரு, அவ்வளவு செலவு, அவ்வளவு சாப்பாடு போடுறதுன்னு எல்லா கணக்கும் எழுதிட்டு இருக்காங்க. போய் திடீர்னு அங்கே இருக்கிற இவங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். ஆனால் திடீர்னு போனது, அவர் லீவில் இருக்காருன்னு மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தா 219 பேர் தான் படிக்கிறாங்க. உடனே அவங்க அந்த ஹெச்எம்இ இவனையும் சஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு வருது. இது மாதிரி எத்தனை ஸ்கூலில் இருக்குது? பல ஸ்கூலில் டீச்சர்கள் கிடையாது. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து அடிக்கிட்டே இருக்கீங்களே, இப்போ கல்வித்துறை அமைச்சர் சரியாக இயங்கலைன்னு சொல்ல வரீங்களா? எந்த ஸ்கூல்லையாவது நீங்கள் போய், இன்னைக்கு நீங்கள் எங்கே படிச்சீங்க? நான் என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டையில் படித்தேன். எந்த ஸ்கூலு? கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் 5வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 5லேருந்து 10 வரைக்கும் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன், ஹிந்து ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் தான் படித்தேன். ஆனால் என்னுடைய மகனையோ மகளையோ இப்போ இன்னைக்கு யார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பீங்கன்னு யோசிக்கிறீங்களா? யாராவது சேர்க்கணும்னு இன்றைக்கி யோசிக்கிறீங்களா? நீங்கள் கூட இல்லை. மிகப்பெரிய அறிஞர்கள் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி டிசிஎஸ் சேர்மனாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் சேர்மன் நாராயணமூர்த்தியாக இருக்கட்டும், எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஆனால் 1967க்கு அப்புறம் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் வந்த பிறகு பள்ளிக்கல்வித்துறை என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு யாராவது ஒரு அமைச்சருடைய மகன் இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய மகனே ஆழ்வார்பேட்டில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாரு. தமிழை பாடமாக எடுக்கலை, ஃப்ரெஞ்சை தான் பாடமாக எடுத்து படிக்கிறேன்னு அவன் கொடுத்தான். உடனே 2 நாள் கழித்து அவர் ஆப்ஷனாக இன்னொரு மொழியை சேர்த்துட்டு இல்லை தமிழும் படிக்கிறான்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவனுடைய ரியல் மொழி ஃப்ரெஞ்சு தான் படிக்கிறான். இதுதான் இது எல்லாருக்கும். இன்னொன்று, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? முதல் சக்கரவர்த்தி குடும்பமே எடுத்துப்போமா, அவங்க என்ன சன்ஷைன்னு நடத்துகிறாங்க அங்கே சிபிஎஸ்சி ஸ்கூல். இன்னொன்று, 2008 வரைக்கும் தமிழகத்தில் இருந்த ப்ரைவேட் ஸ்கூலில் 90% மெட்ரிகுலேஷன் பள்ளிகளா. மெட்ரிகுலேஷனில் தமிழ் இருந்துச்சு.
ஆனால் மெட்ரிகுலேஷனுங்கிறத எடுத்துகிட்டு சமச்சீர்னு ஒரு கொண்டு வந்து அதை அழிச்சிட்டு எல்லா ஸ்கூலும் சிபிஎஸ்சியாக போச்சு. கிட்டத்தட்ட அந்த 2006-11 காலகட்டத்தில் தான் மிக அதிகமாக ஹிந்தி போதிக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூல்கள் வந்தது. அதில் கிட்டத்தட்ட 400 பள்ளிகள் திமுககாரருக்கு சொந்தமானது. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை ஸ்டாலினில் ஆரம்பித்து ஒரு முறை மாத்திரமே எம்எல்ஏவாக இருந்த சைதை இது முன்னாள் எம்எல்ஏ அவர் உட்பட எல்லாருக்கும் பல ஸ்கூல்கள் இருக்குது. கிளாம்பாக்கம் வாசலில் வந்தீங்கன்னா அடுத்த ஸ்கூல் அவரது தான், ஆனந்தவல்லி மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு. அதனால அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்தால் எவனும் நம்ம ஸ்கூலுக்கு பிஸ்னஸ் தரமாட்டான் அப்படின்னு. இதை சரி பண்ணுறதுக்கு 2-3 வழி வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒன்று இது கேந்திரிய வித்யாலயான்னு இருக்குது. எல்லா எம்பியும் போய் சட்டசபையில் மேல் சபையில் ராஜ்யசபையில் லெட்டர் எழுதி எங்கள் ஊருக்கு இன்னொரு கேந்திரிய வித்யாலயா கொடுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கேந்திரிய வித்யாலயாங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இங்கே படிக்கிறவங்க எல்லாம் நீட்டு பாஸ் பண்ணுறாங்க, ஐஐடிஜியில் சேர்றாங்க. ஏன் இங்கே இருக்கிறவனால முடியல? இதுக்கு அடுத்தது வெறும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் எம்பிசி மக்களுக்கும் மாத்திரம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி முழுக்க ஹாஸ்டல் ஃப்ரீயோட நவோதயா பள்ளின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ கொண்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் வரல. ஒரு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 400 கோடிக்கு மேலே மத்திய அரசு கொடுக்கும், நடத்தும். அவங்களே நடத்தும், நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்போ அடுத்தது நீங்கள் இப்போ ஸ்கூல் பற்றி ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து 2 நாளாக ட்வீட் போட்டுட்ருக்காரு. எங்கள் 2400 கோடி என்னமோ தரலன்றாரு. இப்போ நம்ம கேமரா தம்பி இருக்கார், அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நான் கேட்டேன். அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசை? தன் பையன் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டினா அவங்களுக்கு இது வேணும்ட்டு. டே கல்யாணம் பண்ணிக்கிடா. இல்லைம்மா காசு இல்லை. டே 3 வருஷமாக நீ இதுக்காக கல்யாணத்துக்காக ஏதோ சீட்டு போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன்னு சொன்னியே. இல்லைம்மா ஒரு 1.5 லட்சம் இருக்குமா. 1.5 லட்சம் போதுண்டா கல்யாணத்துக்கு, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு 30,000 ஆகும்டா அப்படின்றாங்க. இல்லைம்மா அது பண்ணால் இது முடியாதுண்டே, நான் நிச்சயதார்த்தத்துக்கு பாதி போடுறேன்னு அம்மா சொல்கிறாங்க. ஊருக்கு கிளம்புறான். உடனே அம்மா 5,000 ரூபா கொடுன்னு கேட்குறான். டே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணுறப்ப தாண்டா நகையும் புடவை எடுக்கிறதுக்கு தாண்டா கொடுக்கணும், இப்போ ஏன்டா கேட்குறான்னு கேட்குறாங்க. அந்த சமகிரக சிக்ஷா திட்டத்தில் நீ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு தொடங்கிட்டு அதை நடத்துகிற செலவுக்கு தான் இந்த 2,400 கோடி. நீ அந்த கையெழுத்து போட்டு இந்த வருஷத்துல இருந்து தொடங்கிடுவேன்னு கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான் அதில் ஹிந்தி இருக்குன்ற. இப்போ இவங்க நடத்துகிற சன்ஷைனில் இருக்கட்டும், இது துரைமுருகன் ஐயா நடத்துகிற ஸ்கூலில் இருக்கட்டும், ஏவே வேலு சார் நடத்துகிற ஸ்கூலில், எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்குது. ஆனால் அரசு பள்ளியில் ஹிந்தி கிடையாது. ஏன்? ஏழைப்பால ஹிந்தி படிக்கக்கூடாது. இல்லை அது கூட இல்லை, ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்கன்னா எங்கிட்ட காசு கொடுத்து படிக்கணும் இப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் நடத்தினா அதுக்கு சம்பளத்துக்கு தான் இந்த காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும். நீ கல்யாணத்துக்கு பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தத்துக்கு காசு கொடுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் இவங்க பண்றாங்க. இன்னொன்று, இப்போ டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. டெல்லியில் என்ன ஆச்சு? பாஜக வெற்றி பெற்றது. போன 70 எம்எல்ஏ சீட்டு 2015 70க்கு 67 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆமாம், 54% ஓட்டு, 53.20 54 இன்னொரு 1/4% அதிகமே ஆச்சு. இந்த முறை 44% கீழே போயிடுச்சு. ஆனால் பிஜேபிக்கு 34 வாங்கினாங்க 2013-15, இன்னைக்கு 46-7 கிட்ட போயிருக்கு. ஸோ மக்கள் ஏன் இவர் 2015 வந்தப்பா நான் 5 வருஷத்தில் யமுனா நீரை சுத்தகரித்து பண்ணி உங்களுக்கு டிஸ்டில்டு வாட்டர் போல் தருவேன்னாரு. இப்போ போய் டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா கொடுக்குற தண்ணி கலராக இருக்குது. திரு ராகுல் காந்தியே ஒரு பாட்டில் காமிச்சு நாற்றம் அடிக்குது பதுபூன் அப்படிங்கிறாரு. ஸோ தண்ணி மோசமாக இருக்குது, கரண்ட்டு சரியில்லை, ஸ்கூல்ஸ் சரியில்லை. இது இப்போ நம்ம அதுக்கு பேர் என்ன, காப்பீட்டு திட்டம், மெடிக்கல் காப்பீட்டு திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் இவர் சேரலை. உடனே ஹைகோர்ட்டில் கேஸ் வந்தப்புறம் நீ ஏன் சேரல, நீங்கள் நடத்துகிற எல்லா ஹாஸ்பிட்டலும் கேவலமாக இருக்குது, பாதியில் டாக்டர் இல்லை, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்டில் ஸ்கேர்லன்னா ஹைகோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. இப்போ தமிழக அரசு அதே மாதிரி இதிலெல்லாம் சேர மாட்டேங்குது. ஸோ கடைசியில் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீ இந்த தரேன் இது தரேன் அது தரேன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் கேட்டால் மத்திய அரசு நிதி தரலை அப்படின்னு சொல்லுவேன். நீ மத்திய அரசை திட்டிட்டு நாங்கள் அவங்களே ஆட்சிக்கு வச்சிடறோம் அப்படின்னு ஆட்சி கொடுத்துட்டாங்க. சரியா? இன்னொன்று உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இப்போ இந்த பட்ஜெட் வந்துச்சு, போன வருஷ பட்ஜெட். இது இப்போ நான் இன்னும் இந்த 10 நாளில் அடுத்த பட்ஜெட் வருது. இதுதான் கடைசி பட்ஜெட் திமுக. அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிறது இடைக்கால பட்ஜெட். போன பட்ஜெட்டில் அதுக்கு முன்னாடி 5 வருஷம், அடுத்த 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போகுது, ஜிஎஸ்டி இது ஏறிக்கிட்டே போகுது, கடன் ஏறிக்கிட்டே போகுது.
ஆனால் இவங்க ஏதாவது திட்டத்துக்கு செலவு பண்ணாங்கன்னா அது 20,000 கோடியிலேயே தான் நிற்குது. அதில் 80-90% தமிழக அரசு செலவு செய்கிறதெல்லாம் இதுக்கு மாத்திரம்தான். அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மெட்ரோக்கு தான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் தான். ரோடு போடுறதோ தண்ணி போடுறதோ எதுவுமே செய்யலை. ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு இது பண்ணுதுன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ நாங்கள் மத்திய அரசுக்கே ஆட்சி கொடுத்துருவோம். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி இன்னும் 2வது இடத்துக்கு வரல. இந்தியாவில் 32 மாநிலம் இருக்குன்னு சொன்னால் ஒரு 4 மாநிலத்தில் தான் பிஜேபி 2வது இடத்துலையே இல்லை. ஒன்று கேரளா, ஆந்திரா, பஞ்சாப், தமிழ்நாடு, இந்த 4 தான். மேற்கு வங்காளத்துலேயும் நம்பர் 2 தான், கர்நாடகாவில் நம்பர் 2 தான் ஆட்சி பண்ணிட்டு வெளில வந்திருக்கு. ஸோ இங்கே நான் இந்த 2வது கூட இல்லாத ஸ்டேட். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஈவேரா மண்ணும்பாங்க. ஈவேரா மண்ணாவே இருக்கட்டும், இது வள்ளுவர் மண், இது வள்ளலார் மண். 1, 2க்கும் தான் போட்டி. 3, 4 நானும் ஓடுறேன்னு சொன்னால் நீ நான் ரேஸாக ஓட்டினேன்னு சொல்லலாம். காசு சம்பாதிக்க முடிச்சா ஓன் சாமர்த்தியம். செபாஸ்டியன் சைமன் எப்படி பல 100 கோடிகள் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. 19 வருஷம் முன்னாடி வலசரவாக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தார், வாடகை கொடுக்கலன்னு துரத்தி அடித்தாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 20 லட்ச ரூபா வாடகைக்கு வீடு பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் 60 லட்ச ரூபா காரை வச்சிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்குன்னா அது வேற மாதிரி பாலிடிக்ஸ். நீ மக்களுக்கு செலவு பண்ணி நடத்தணும்னா மக்களுக்கு சொல்லணும். சொன்ன இந்த 5 ஆண்டுல 4 ஆண்டு முடிய போகுது. திமுக ஏதாவது நல்ல திட்டம் கொண்டு வந்ததுன்னு எதையாவது ஒன்று சொல்லுங்க. மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணி இல்லை, பிரிஞ்சிருக்காங்க, அதை வச்சு ஜெயிச்சிடலாம், இன்னொன்று பணம் கொடுத்துடலான்னு. இப்போ ஈரோட்டில் ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப பெருமையாக இருக்காங்க. மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார். இதே வேலையை தான் கருணாநிதி சார் 2010 பெண்ணாகரம் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துச்சு. அதே பெண்ணாகரம் தொகுதி 2011 தேர்தலில் தோத்து போனாங்க. ஸோ இடைத்தேர்தலில் நீ காசு கொடுத்து ஜெயிக்கிறதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் இன்னைக்கு இவ்வளவு மோசமாக இருக்குது. யார் அந்த சாருங்கிறத மறைக்கிறதுக்கும் உட்காந்து ஒரு பக்கம் செபாஸ்டியன் சைமனை வச்சு பண்ணுறது, இன்னொரு பக்கம் விஜயை வச்சுக்கிட்டு பரந்தூருக்கு அனுப்புறது, இதெல்லாம் இவங்களுடைய பிசி டீம். சீமானாக இருக்கட்டும், ஜோசப் விஜயா, இவங்கெல்லாம் திமுகவுடைய பி டீம் சி டீமாகத்தான் செயல்படுறாங்க. இன்னைக்கு இவரை கேட்குற ஒரே ஆள் அண்ணாமலையாகத்தான் இருக்கார். அண்ணாமலையும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எம்ஜிஆர் ஃபார்முலாவில் 3/1 சீட்டு பாஜக கொடுத்து 2 பேர் இருந்தாலே போதும், வேற கட்சிகளே வேண்டாம். கிட்டத்தட்ட 2011 வந்த மாதிரி திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் 20 சீட்டு கீழே போயிடும். இன்னைக்கு மக்கள் அந்த அளவு எதிர்ப்பலை இருக்கு. ஆனால் இன்னும் 1 வருஷ பீரியட் இருக்கு. ஸ்டாலின் சார் மக்களுக்கு இனிமேலாவது ஏதாவது பண்ணணும்னு பார்க்கணும். பள்ளி கல்வியில் நீங்களோ நானோ யாருமே நம்ம குழந்தைங்கள இன்னைக்கு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கல மாட்டேன்னா ஏன் காரணம்? அது என்ன நிலைமையில் இருக்கு? அதை தாண்டி அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் நாங்கள்லாமும் திராவிடர்களாக என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஈவே ராமசாமியார் தான். எனவே இந்த மாதிரி தவறான கொள்கைகள் போன. ஏன்னா ஈவே ராமசாமியார் பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, டு புட் இட் லைட்லி, ஹிஸ் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் இஸ் மேட்னஸ். அவருடைய பேச்சும் செயலும், இது பிள்ளையார் சிலையை அவர் உடைக்கிறங்கிற வழக்கில் இது வீரபத்ரன் செட்டியார் வெர்சஸ் ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற கேஸு 1958 தீர்ப்பு. டு புட் இட் லைட்லி, ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஈவி ராமசாமி நாயக்கர் ஆர் மேட்னஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ எனவே அவரை போற்றிக்கிட்டு தமிழ்நாட்டில் நல்லது நடந்தால் அவரு, கெட்டது நடந்தால் மத்திய அரசுன்னு சொல்கிறதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. டெல்லி தீர்ப்பு இங்கும் வரும். எனவே இருக்கிற நேரத்துக்குள்ளே ஸ்டாலின் சார் பள்ளிகளை இம்ப்ரூவ் பண்ணணும், தண்ணி கொடுக்கறதை இம்ப்ரூவ் பண்ணணும், ரோடை இம்ப்ரூவ் பண்ணணும். பல்லாவரத்தில் மெட்ரோ வாட்டரை குடிச்சு 3 பேர் செத்து போனாங்க. ஸோ இதையெல்லாம் மாற்றாமல் காசு கொடுத்து மாத்திரம் ஜெயிக்கலாம். ஈரோட்டில் ஒரு ஓட்டுக்கு 8,000 ரூபா கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இதையெல்லாம் மீறிட்டு மக்களுக்கு நீங்கள் செஞ்சால் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா மக்கள் நிச்சயமாக இன்னொரு டெல்லியை இங்கே காட்டுவார்கள். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.